இங்க ஒருத்தர் ஆசையா வளர்த்தன நாய்க்கு வயசானதுனால ரோட்லயே விட்டுட்டு போயிருவாரு. இதுவும் முதலாளி பின்னாடியே ஓடும். ஆனா அவர் கொஞ்சம் கூட நிக்காம வேகமா போயிருவாரு. அந்த நாய்க்கு ஒண்ணுமே புரியாம ரோட்ல உட்காந்துட்டு இருக்கும். இதெல்லாம் பக்கத்துல இருக்கிற கடைக்கார அம்மா பாத்துட்டே இருப்பாங்க. அப்ப ஒருத்தன் டீ குடிக்கலான்னு கடைக்கு வருவான். அப்ப அந்த நாய் இருக்கிறத பார்த்து அவன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கேட்கறான், டே இது மாதிரி ஒரு அழகான நாய் இருக்கு, அதை எடுத்துட்டு போய் வித்தா நல்ல லாபம் வரும்னு சொல்லி வண்டி எடுத்துட்டு போயிருவான். இந்த அழகான நாய்க்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு ஒரு கிண்ணத்துல சாப்பாடு எடுத்துட்டு போய் வைப்பாங்க. ஆனா அந்த நாய் சாப்பிடவே சாப்பிடாது. அதுக்கப்புறம் அவங்க கடையில இருக்கிற பிஸ்கட் எடுத்து போய் கொடுத்ததும் நல்லா விரும்பி சாப்பிட்டு கடையிலேயே உட்காந்துட்டு இருக்கும். அப்ப அந்த பசங்க நாய் பிடிக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. யாரா நீங்க என் நாய் பிடிக்கிறீங்கன்னு சொல்லி கத்தி விட்டதும் அந்த பசங்க தெறிக்கடிச்சு ஓடிடுவாங்க. வேண்டா விருப்பமா அந்த நாய் வளர்த்தனாலும் அந்த நாய் பார்க்கறதுக்காகவே தினமும் கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட வருவாங்க. இதனாலேயே அந்த அம்மா கடையில இருக்கிற பொருள் எல்லாமே நல்லபடியா சேல் ஆகுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு தங்க கடை ஓபன் பண்ணிருப்பாங்க. அதுல போய் தோடு வாங்கணும்னு இவங்களுக்கு ரொம்ப நாளா ஆசை. இருந்தாலும் காசு சேர்க்கறதுக்கு ரொம்ப நாளா ஆகும்னு சொல்லிட்டு அந்த ஆசையை விட்டுருவாங்க. ஆனா இந்த நாய் வந்த பிறகு வியாபாரம் நல்லா போக்குறதுனால காசும் நல்லா அதிகமா வருது. எல்லா பணத்தையும் சேர்த்து அந்த கடைக்கு போய் தோடு வாங்கிட்டு வந்துருவாங்க. வாங்கிட்டு வந்த பிறகு வீட்டுல வச்சு சாமி கும்பிடுவாங்க. அப்ப தோடு வாங்குறதுக்கு காரணமா இருந்ததே அந்த நாய் தான். அன்னைக்கு அவங்க மட்டும் நல்லது செஞ்சு இந்த நாயை கூட்டிட்டு வரலைன்னா இந்நேரத்துக்கு இதெல்லாம் நடந்திருக்குமானே டவுட் தான்.